शरणं शरणं गुरुदेवा सद्गुरुनादा गुरुदेवा वेद प्रिया वित्तगनादा वेள்வியின் மைந்தா गुरुदेवा शरणं शरणं गुरुदेवा सद्गुरुनादा गुरुदेवा वेद प्रिया वित्तगनादा वेள்வியின் மைந்தா गुरुदेवा எங்கும் இறைவன் எதிலும் இறைவன் உன்னுள் இறைவனை காண் என்றாய். எம்மத நெறியும் இறை நெறி தான் எனும் சமத்துவ நெறியை போதித்தாய். तस्मै श्री गुरवे नमः. श्री ब्रह्मानन्दं परमसुखदं केवलं ज्ञानमूर्ति विश्वाधीनं जगन्सदृशं दर्शनस्यादिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वदेशाक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं नमामि. अज्ञानतिमिरान्धस्य ज्ञानासरसलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः. I would like to welcome Swamiji from Ramakrishna Mantra School, and I ask our administrative officer Sri Mayappan to welcome. Video cover பண்ணுங்க பாருங்க. வீடியோ கவர் பண்ணுங்க. கம்ப்ளீட் ஸ்டார்டிங் Welcome you, Swamiji, to our school. I'm also happy to welcome Mr. Nandakumar sir, who added for everything. Especially for the 10th, 11th and public going students, 12 students, Swamiji is going to give you a speech. How you have to get rid of your fear from writing the exam. How you have to face your future. So, regarding that only he is going to speak today. Before that, I want to tell a small படிப்பை முடித்தவுடன் 1997 மயிலாப்பூர் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தில் துறவியாக விரும்பி சேர்ந்தார். அங்கு ஸ்ரீமத் சுவாமி ரங்கநாதானந்தாஜி மகாராஜிடம் மந்திர தீட்சை பெற்றார். சென்னை மடத்தில் 3 வருடங்கள் கொண்டாற்றிய பிறகு 2001 ராமகிருஷ்ண மடம் மற்றும் மிஷனில் தலைமையகமான பேலூர் மடத்தில் 2 ஆண்டுகள் பிரம்மச்சாரிகள் பயிற்சி மையத்தில் பயிற்சி பெற்றார். பயிற்சி காலம் முடிவடைந்த பிறகு அவரது குருநாதரான ஸ்ரீமத் சுவாமி ரங்கநாதனிடம் பிரம்மச்சரிய தீட்சை பெற்றார். அதன் பிறகு காஞ்சிபுரம் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தில் 2.5 ஆண்டுகள் தொண்டாற்றினார். 2007 ஸ்ரீமத் சுவாமி சுகானந்தரிடம் சந்நியாச தீட்சை பெற்றார். காஞ்சிபுரம் மடத்தை அடுத்து கோயம்புத்தூர் ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தில் 5 ஆண்டுகள் தொண்டாற்றினார். தற்போது 2011 முதல் சென்னை மயிலாப்பூர் ராமகிருஷ்ண மடத்தில் தொண்டாற்றி வருகின்றார். சென்னை ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்தில் தமிழ் புத்தக ஆக்கப்பிரிவின் பொறுப்பாளராக பல ஆண்டுகள் பணியாற்றிய பிறகு தற்போது நூற்றாண்டு கண்ட முதல் தமிழ் பத்திரிகையான ஸ்ரீ ராமகிருஷ்ண விஜயத்தின் ஆசிரியராக
கடந்த 2014 முதல் 9 ஆண்டுகாலம் பணியாற்றி வருகிறார். பள்ளி கல்லூரிகளுக்கு சென்று மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஊக்கமூட்டும் முறைகளை ஆற்றி வருகிறார். இவ்விதம் சுமார் 500 பள்ளிகளுக்கு மேல் விஜயம் செய்துள்ளார். தமிழ் இலக்கியத்தில் ஆர்வமுடையவர். ஆங்கிலத்திலிருந்து பல நூல்களை தமிழ் மொழியாக்கம் செய்துள்ளார். இவரது தொடர்கட்டுரைகள் நூல்களாக வெளியாகியுள்ளன. இன்று நம் பள்ளிக்கு சுவாமிஜி வருகை புரிந்துள்ளார். சுவாமிஜியின் ஆசீர்வாதம் என்றென்றும் நமக்கு இருக்கும்படி நாம் கேட்டுக்கொள்கிறோம். ஸ்ரீராமகிருஷ்ணரின் உரைப்பவர்கள் அனைத்து அறிவுடனும் ஆகிய அன்னை சாரதியை அனுமதிக்கிறேன். பள்ளி முதல்வர் அவர்களே, உங்கள் குழுவிலிருக்கின்ற அன்பு மாணவ செல்வங்களே, ஆசிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இப்போ இந்த காலை பொழுதுல ஒரு 10 நிமிடம் நம்ம எல்லாரும் தியானம் பண்ணலாமா? நம்ம எல்லாரும் தியானம் செய்யலாமா? ஓகேவா? எல்லாரும் நிமிர்ந்து உட்காருங்க. சேர்ல இருக்கிறவங்க சாயப்பட. இது பேர் சின்முத்திரை. தெரியல? இதை உங்க 2 கையில வச்சு ஒரு தொடை மேல வச்சுக்கணும். உங்களுடைய கண்களை மூடுங்க. எப்பொழுதெல்லாம் உங்களுடைய மனம் அலைப்பாகிறதோ, கொந்தளிப்பாக இருக்கிறதோ, பரபரப்பாக இருக்கிறதோ, அப்பொழுதெல்லாம் நிமிர்ந்து உட்கார்ந்து ஒரு 5 நிமிடம் உங்கள் சுவாசத்தை கவனித்தால் உங்களுடைய மனம் அமைதிக்கும். உங்கள் சுவாசத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது உங்களுடைய மனம் சற்று ஒருமுகப்பட்டுள்ளது. இந்த ஒருமுகப்பட்டுள்ள மனத்தை உங்கள் உடலின் ஒவ்வொரு பகுதியிலும் குவித்து அந்தந்த உடல் பகுதிகள் ஆரோக்கியமாக இருப்பதை உணருங்கள். சக்தி மிகுந்ததாக இருப்பதை உணருங்கள். உங்களுடைய தெய்வத்தால் காக்கப்படுகிறது என்பதை உணருங்கள். உதாரணத்திற்கு தலைப்பகுதியில் மனத்தை குவித்து ஆரோக்கியமாக இருப்பதை உணருங்கள். வலிமையாக இருப்பதை உணருங்கள். புத்துணர்வோடு இருப்பதை உணருங்கள். இறைவனால் காக்கப்படுகிறது என்பதை உணருங்கள். இது போன்று உலகின் ஒவ்வொரு பகுதியிலும் மனதை குவியுங்கள். உங்களது கண்கள், செவிகள், கண்ணம், வாய், கழுத்து, தோள்கள், கைகள், கைவிரல்கள், நெஞ்சு, வயிறு, முதுகு, தொடைகள், கால்கள், பாதங்கள், பாதங்களின் விரல்கள். இப்பொழுது முழு உடலும் ஆரோக்கியமாக இருப்பதை உணருங்கள். நீங்கள் ஆரோக்கியமான உடலை பெற்றிருக்கிறீர்கள். வலிமை படைத்த உடலை பெற்றிருக்கிறீர்கள். இந்த உடல்
பெறுவதற்கரிய மனித பிறவியை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். நல்ல பெற்றோருடைய நன்மக்களாக நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். நல்ல பள்ளிக்கூடத்தில் உயர்ந்த லட்சியத்திற்காக படிக்க இங்கு வந்திருக்கிறீர்கள். இவை அனைத்திற்கும் அந்த இறைவனுக்கு நன்றி கூறுங்கள். இப்பொழுது அந்த இறைவனுக்கு பிரார்த்தனை செய்யுங்கள். இறைவா, நாங்கள் கல்வி கற்கின்ற மாணவ பருவத்தில் இருக்கிறோம். கல்வியின் அதி தேவதையான சரஸ்வதியை இப்போது தியானித்து இருக்கிறோம். அதுபோன்று தாங்கள் சரஸ்வதி தேவியின் வழியில் எங்களுடைய உள்ளத்தில் எழுந்ததை தரிசனம் தந்தவர்கள் என்று வேண்டுங்கள். உடைய உள்ளத்தில் ஒரு வெண்ணிற தாமரை மலர்களை கற்பனை செய்யுங்கள். தெய்வீக தாமரையில் அன்னை சரஸ்வதி தேவி எழுந்துவிட பிரார்த்தனை செய்யுங்கள். தாயே, நான் உங்கள் குழந்தை. அருள் கூர்ந்து என்னுடைய உள்ள கமலத்தில் எழுந்தருளி நான் செய்ய போகும் மானசீக பூஜை, ஜெபம், தியானம் இவற்றை ஏற்றுக்கொண்டு எனக்கு அருள் பாருங்கள். அருள் கொண்டு இங்கே பிரசன்னமாகுங்கள் என்று மனமுள்ள பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களது பிரார்த்தனையை கேட்டு அன்னை சரஸ்வதி வெந்நீர தாமரையில் எழுந்தருளி உங்களுக்கு காட்சி தருகிறார். அவருடைய தெய்வீக வடிவத்திலிருந்து அற்புதமான தெய்வீக ஒளி பரவி கொண்டிருக்கிறது. தெய்வீக ஜோதி பிழம்பின் மத்தியில் அன்னை சரஸ்வதி தேவி உடைய உள்ள கமலத்தில் எழுந்தருளி இருக்கிறார். 4 கரங்களை கொண்டிருக்கிறார். ஒரு கரத்தில் ஜெபமாலை, இன்னொரு கரத்தில் புத்தகம், 2 கைகளில் வீணையை ஏந்தி உங்களை அருட்கண் நோக்கோடு பார்த்து அருள் பார்த்துக் கொண்டிருக்கிறார். நீங்கள் அன்னை சரஸ்வதியை இப்போது தரிசனம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். வெண்ணிற ஆடை உடுத்தி வெண் தாமரை மலர் மீது அமர்ந்திருக்கிறார். அவன் அருகில் அன்னப்பறவையும் இருக்கின்றது. இந்த அற்புதமான தெய்வீக வடிவத்தை தரிசனம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுது அன்னையிடம் பிரார்த்தனை செய்தவாறே அவருடைய திருப்பார்வையை ஒரு தங்கத்தட்டில் வையுங்கள். புனித கங்கை நீரம் அன்னையின் திருவடிகளை பக்தியோடு கலந்துங்கள். அன்னை சரஸ்வதி தேவியின் திருப்பார்வைகளை நீங்கள் கங்கை நீரால் கலந்திக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் செய்வதை அன்னை சரஸ்வதி தேவி பார்த்துக் கொண்டிருக்கிறார். அருந்திய பிறகு தட்டை சற்று தள்ளி வைத்து உங்கள் கைகளை கழுவி ஒரு வெண்ணிற துணியினால் அன்னையின் பாதங்களை மெதுவாக குறைத்து விடுங்கள். மீண்டும் கைகளை அழுவி சந்தனத்தை பக்தியோடு அன்னையின் திருப்பாதங்களை விடுங்கள். குங்குமத்தை அர்ப்பியுங்கள். நல்ல மலர்ந்த
பக்தியுடன் சமர்ப்பியுங்கள். ஊதுபத்தி காட்டுங்கள். ஊதுபத்தி நறுமணத்தை கமல் செய்யும். எவரிடத்தில் அன்பு, கருணை, இரக்கம், பொறுமை, ஊக்கம், உற்சாகம், நேர்மை போன்ற குணங்கள் இருக்கின்றனவோ அந்த மனிதர்களுக்கு உண்மையான அமைதி கருதும், வெற்றி வந்து செய்தும், அதை குறிக்கின்ற வழியில் நீங்கள் ஊதுபத்தி காட்டுங்கள். அடுத்து தீப ஆரத்தி செய்யுங்கள். அன்னையின் திருப்பாத கமலங்களுக்கு 3 முறை ஆரத்தி காட்டுங்கள். 4 பங்குகள் 2 முறை காட்டுங்கள். திருமணத்திற்கு 5 முறை தீப ஆரத்தி காட்டுங்கள். முழு வடிவத்திற்கு 7 முறை தீப ஆரத்தி காட்டுங்கள். அன்னை சரஸ்வதி தேவிக்கு நீங்கள் தீப ஆரத்தி செய்து கொண்டிருக்கிறீர்கள். தீப ஆரத்தி முடிந்தது. அன்னைக்கு நைவேத்தியம் சமர்ப்பியுங்கள். அன்ன வகைகள், இனிப்பு வகைகள், பழ வகைகள், அன்னையின் முன்பு ஈடுபடாத உணவுகள், அன்னை அறிமுகத்து வெங்காயத்தை அருகில் கொள்ளுங்கள். இப்போது பக்தியோடு இந்த நைவேத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுமாறு அன்னையிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். உங்களுடைய பிரார்த்தனையை ஏற்று அன்னை சரஸ்வதி தேவி இந்த நைவேத்தியங்களை ஏற்றினார். அவருடைய திருக்கண்களிலிருந்து ஒரு தெய்வீக ஒளி உணவு பதார்த்தங்களை போட்டு அதன் சாரத்தை எழுதிக் கொள்கிறது. அதுபோன்றே தண்ணீரை சமர்ப்பியுங்கள். நெய்வேலியை முடிந்த பிறகு அன்னையின் திருவுருவத்தை தரிசனம் செய்தவாறே ஓம் சரஸ்வதி நமக என்ற மந்திரத்தை ஒரு 12 முறை ஜெபம் செய்யுங்கள். காலையிலும் மாலையிலும் 108 முறை இந்த மந்திரத்தை ஜெபம் செய்யலாம். இதனால் உங்களுக்கு மிகுந்த நன்மை உண்டாகும். இவ்விதம் ஜெபம் செய்த பிறகு தியானம். அன்னையை தியானிக்க வேண்டி அவரிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். அவளை தியானிக்கின்ற சக்தியை, தூய்மையை, புனிதத்தை வழங்குமாறு பிரார்த்தனை செய்யுங்கள். அன்னை தனது திருக்கரத்தை உயர்த்தி உங்களுக்கு அருள் வாழ்கிறார். அவரது திருக்கரத்திலிருந்து ஒரு தெய்வீக ஒளி வெளியே வந்து உங்கள் உடலை சூழ்கிறது. உங்கள் உடல் தெய்வீக ஒளியினால் சூழப்பட்டிருக்கிறது. அந்த ஒளியில் உங்களுடைய உடல் கரைகிறது. நீங்கள் இப்போது தெய்வீக ஜோதியாக இருக்கிறீர்கள். அந்த தெய்வீக ஜோதி அன்னையின் திருப்பாதங்களில் ஒன்று கலப்பதை உணருங்கள். இப்போது அன்னை சரஸ்வதி தேவி மட்டுமே உடைய உள்ள கண்ணத்தில் எழுந்தொண்டிருக்கிறார். நீங்கள் அன்னையின் திருவடிகளுடன் ஒன்று கலந்து அன்னையோடு ஒன்று கட்டிருக்கிறீர்கள். அவருடைய திருவுருவத்திலிருந்து அற்புதமான ஒளி உங்கள் தலை முதல்
தெய்வீக அனுபவத்தில் வைத்திருக்கிறீர்கள். உங்கள் அகத்திலும் புறத்திலும் அன்னை சரஸ்வதி தேவியின் சாநித்தியம் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறது. உள்ளம் பிழந்தோயில் உடம்பு ஆலயம் உங்கள் புராணத்தை வாய்ப்புகிற வாசல் செல்லத் தெரிந்தார்க்கு ஸ்ரீகள் சிவலிங்கம் கண்ணப்புலன் ஐந்தும் காலா மணி விளக்கு என்ற திருமந்திரத்தின் உதாரணமாக நீங்கள் இருக்கிறீர்கள். உங்கள் உள்ளமே அன்னை சரஸ்வதி தேவி எழுந்திருக்கின்ற வெட்டமாக இருக்கிறது. உங்கள் உடலில் பொருளாக இருக்கிறது. உங்களுடைய கதை கோபுரமாகவும் வாய்ப்பாகவும் இருக்கிறது. ஐந்துலங்களும் அன்னையை ஆராதிக்கின்ற ஒளியாக இருக்கின்றன. பெருவதன் அறிய ஒரு பெருமை உங்களை கொண்டு பெற்றிருக்கிறீர்கள். சரஸ்வதி தேவியை தியானிக்கின்ற பாக்கியத்தை நீங்கள் இப்போது பெற்றிருக்கிறீர்கள். காலையிலும் மாலையிலும் குறைந்தது 7 முதல் 10 நிமிடம் இந்த தியானத்தை செய்ய முயற்சி செய்யுங்கள். உங்களால் எவ்வளவு நேரம் இருக்கோ அவ்வளவு நேரம் தெய்வீக அன்னையோடு ஒன்று கலந்த இந்த நிலையில் அதற்கு முயற்சி செய்யுங்கள். உங்கள் மனம் சாதாரண நிலைக்கு வந்ததும் மீண்டும் அன்னையின் உதவிகளுக்கு அந்த தெய்வீக ஒளி தைரியத்தை உணருங்கள். நீங்கள் எந்த உடல் வடிவத்தை கொண்டிருக்கிறீர்களோ அந்த உடல் வடிவத்தை பெறுவதாக எண்ணுங்கள். இப்போது கையிலேயே மரங்களை வேண்டி அன்னையிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். நீங்கள் சாதாரண பிள்ளை அல்ல, தெய்வ குழந்தை. அந்த நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்கள். தாயே, இவ்வுலகில் எல்லோரும் நலமாக இருக்கட்டும். எல்லா உயிர்களும் ஆனந்தமாக இருக்கட்டும். எல்லா மனிதர்களும் ஆனந்தமாக வாழட்டும். எல்லோருடைய துன்பங்களும் மறையட்டும். எல்லோரது துக்கங்களும் மறையட்டும். எல்லோரும் நன்னெறியில் பயணித்து நல்வாழ்வு வாழட்டும். எனக்கு நல்ல கல்வி கிடைக்கட்டும். கிடைத்த அந்த கல்வியில் மன உணர்வை ஆற்றோடு நாம் கற்கின்ற திறனை எனக்கு கொடுங்கள். நல்ல நிலையும் சக்தியை எனக்கு தந்தருங்கள். எத்தகைய தேர்வுகள் வந்தாலும் அவற்றை நன்மை எழுதி முதலிடம் பெறுகின்ற சக்தியை எனக்கு தந்தருங்கள். கல்வியின் மூலம் என்னை உயர்த்தி என் சொந்த காலில் நிற்பேனாக. என்னுடைய தாய் தந்தையை மகிழ்விப்பேனாக. என்னால் என்னுடைய குடும்பம் பெருமை அடையட்டும். என்னால் இந்த பள்ளிக்கூடம் பெருமை அடையட்டும். அத்தகைய நம் மாணவர்களாக என்னை ஆக்குவார். என்னிடத்தில் உள்ள குறைகள் எனக்கு தெரியட்டும். அந்த குறைகளை கடிந்து என்னிடத்தில் நல்ல ஆற்றல்களை
சக்தியை குணங்களை பெருக்கி உன்னத மாணவியாக நான் வாழ அருள் புரிவாய். எல்லோருக்கும் அமைதி உண்டாகட்டும், எல்லோருக்கும் ஆனந்தம் உண்டாகட்டும், எல்லோரும் தெய்வங்களை ஏற்றி அமர வாழ்வு வாழட்டும். இதை தவிர்த்து வேறு ஏதேனும் பிரார்த்தனை இருந்தால் பக்தியோடு செய்யுங்கள். பிறகு அந்த மலர்களை அந்த திருவிழாவுக்கு பக்தியோடு சமர்ப்பியுங்கள். உங்கள் தலையில் அன்னையின் திருவடியின் மீது வைத்து பக்தியுடன் சமர்ப்பியுங்கள். இறுதியாக தாயே, இப்பொழுது நான் கண்களை திறந்து இந்த உடம்போடு தொடர்பு கொள்ளப்படுகிறேன். ஆயினும் தாங்கள் எப்போதும் என் அகத்தில் இருப்பதை உணர்ந்து கொண்டிருப்பதனால நான் எங்கு சென்றாலும் என்ன செய்தாலும் தாங்கள் என் அகத்திலிருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். நான் செய்கிற நல்ல காரியங்களுக்கு மேலும் மேலும் சக்தியை வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த நம்பிக்கை என்னிடத்தில் விடப்படட்டும். எனக்கு வேண்டிய நல்லவை அனைத்தும் எனக்கு வந்து சேர அருள் பாடியுங்கள். தாயே என்று போற்றி என்னை வணங்கியபடி உங்களது கண்களை திறந்து எதிர்க்கும் ஸ்ரீ ராமகிருஷ்ண சாரதாதேவி சுவாமி விவேகானந்த அவர்களை பாருங்கள். அங்கே இங்கே பார்க்க வேண்டாம். உங்களுக்குள் அன்னை சரஸ்வதி தேவி இருப்பதை உணருங்கள். உங்களுடைய கவனம் சிதற அனுமதிக்காதீர்கள். இவ்வளவு நேரம் நீங்கள் வந்து நிறைய கட்டு நான் சொன்னதுலேருந்து என்னென்ன இனிமேல் பண்ணணும் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கினேன். அந்த மெடிடேஷன் பண்ணும்போது வந்து ஆக்சுவலாக ரிலாக்ஸாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு எவ்வளோ நேரம் வந்து படிக்கணும், ஃபோக்கஸ்டாக படிக்கணும், அதெல்லாம் வந்து கல்வின்றது என்ன, அந்த கல்வியை எப்படி கற்றுக்கணும், எப்படி கற்றுக்கினா முன்னேற முடியும்